இதில் இன்னொன்று ஆஃப்டர் கொரோனா வந்துட்டு அப்புறம் இது எல்லாமே ஆன்லைன் வந்த அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொன்னால் ப்ரொஃபஷனே ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ் கிட்ட போயிடுச்சு. சாதா ஏழை வழக்கறிஞர்கள், ஏழைகளுக்காக வாதாடுகின்ற வழக்கறிஞர்கள் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்க, ஒரு லேப்டாப் வச்சுருக்க வழக்கறிஞர்கள்லாம் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாமே ஒரு கார்ப்பரேட் செக்டாருக்கு, ஈவன் லீகல் ப்ரொஃபஷனே ஒரு கார்ப்பரேட் செக்டாருக்கு போயிடுச்சு. அவங்க ஒருத்தரும் பெரிய ஆஃபீஸ் போட்டு 30 கம்ப்யூட்டர் வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஒரு ஜூனியர் போடுறாங்க. 30 கோர்ட் அவங்களால மேனேஜ் பண்ணுது. நாங்கள் ஒரு அட்வொகேட் 30 கோர்ட்டை மேனேஜ் பண்ண முடியாது. எங்கள் கேஸ் வரும்போது கரெக்டாக அந்த டைம் பார்த்து தான் இது ஆன்லைனும் கட் ஆகுது, கம்ப்யூட்டரும் வேலை செய்ய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு சிரமமான சூழ்நிலையில் இன்றைக்கி வழக்கறிஞர் சமுதாயம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு ஆறுதலான செய்தி, கேள்வி கேட்குற வழக்கறிஞர்கள் இந்தியாவில் இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். உடனடியாக மக்கள் பிரச்சனைன்னு சொன்னால் அசம்பிளியில் பேச முடியலனா கூட அடுத்த நிமிஷம் நாங்கள் கேஸ் போடுறதுனால அங்கேயாவது டைம் எடுத்துக்குவாங்க. கோர்ட்ஸில் டைம் தர மாட்டாங்க, கோர்ட்டில் போய் சொல்ல முடியாது. ஸோ இப்படி இன்றைக்கு ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற முதுகெலும்பாக இருக்கின்ற ஒரு வழக்கறிஞர் அமைப்பினை சிதைக்கின்ற வகையிலே தான் மோடி அரசாங்கம் செயல்படுகின்றது தான் நான் நினைக்கிற மீதி பண்ணிக்கும்.